ஹாய் கைஸ், இன்றைக்கான லீட் கோட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சார்ட்டட் அரே. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ரிலேட்டடாக கொஷின்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்வியூஸ்க்கு. ஸோ ஓகே, இன்றைக்கி இந்த சம் பார்ப்போம். ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சார்ட்டட் அரே. Given an integer array nums sorted in non-descending order. Return an array of squares of each number sorted in non-descending order. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நம்பர் நம்ஸ் அப்படின்னு ஒரு அரே இருக்குது. அந்த அரேயில் வந்துட்டு நான் டிசைனிங் ஆர்டரில் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, இன்டிஜர் எலமெண்ட்ஸ், போத் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ நமக்கு இங்கே இன்புட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்பைண்டாக இருக்குது. இதில் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம் ஈச் எலமெண்ட்ஸையும். அதான் சொல்கிறாங்க, ரிட்டன் த அரே ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஈச் நம்பர். ஒரு நம்பரையும் நம்ம ஸ்கொயர் பண்ணிடணும். அட் த சேம் டைம் ரிசல்டன்ட் அரே சார்ட்டடாக இருக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஸ்கொயரிங் த அரே இஸ் பிகம் பாருங்கள் 4, 16, 1, 0, 3, 9, 10, 10, 100. ஓகே, இப்போ இந்த அரே சார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போது இதுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தோம். நம்ஸ் லென்த், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், இதெல்லாமே அவங்க கம்பைல் அவங்க கொடுக்குற இன்டிஜர் அரே தான். ஸோ நம்ம வந்து சார்ட்டட் ஆர்டரில் ரிட்டர்ன் பண்ணோம். இங்கே ஏதோ இருக்குது பாருங்கள், ஸ்கொயரிங் ஈச் எலமெண்ட் அண்ட் சார்ட்டிங் த நியூ அரே இஸ் வெரி ட்ரிவியல். யூ ஃபைண்ட் அண்ட் பிக் ஓ ஆஃப் என் சொல்யூஷன். அதாவது நம்ம பிக் ஓ ஆஃப் என் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணோம் இந்த சொல்யூஷனுக்கு. ஓகே, அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 2 பாயிண்டர் அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். 2 பாயிண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அது சேம் ஸ்கொயரும் பண்ணோம், அட் த சேம் டைம் சார்ட்டடாகவும் இருக்கும் நமக்கு. ஓகே, நம்ம இதை ஃபஸ்ட்டு எப்படின்னு லாஜிக் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ அதே மாதிரி நமக்கு ஒரு அரே இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணோன்னா நான் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை எல்னு வச்சுக்கிறேன் லெஃப்ட் சைட். அதே மாதிரி லாஸ்ட் எலமெண்ட்டாக ரைட்ஸ் ஆர்னு வச்சுக்கிறேன். இப்போது நான் இந்த எல்லை வந்து ஸ்கொயர் பண்ணணும். எல்லை வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணேன், எல் இன்ட்டு எல் இப்படி போட்டால் எனக்கு நெகட்டிவாக இருந்தாலுமே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 4, 4, 16 ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 10 வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், ஆர் இன்ட்டு ஆர் போடுறப்போ எனக்கு அந்த எலமெண்ட்டு ஸ்கொயர் ஆகிரும் 100. ஓகே, இப்போது 2 எலமெண்ட்டை ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஸ்கொயர் பண்ண எலமெண்ட்ஸ் இப்போது சார்ட்டட் ஆர்டரில் நான் இப்போ அரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணேன் கரெக்டாக. அதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு அரே வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த அரே இந்த ஒரிஜினல் அரே ஏன்னா இந்த அரேவை என்னென்னு வச்சுக்கலாம்னா ரிசல்ட்னு ஒரு அரே வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆர்இஎஸ்னு ஒரு அரே இருக்குது. இப்போ நான் சார்ட்டட் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணணுமா, இப்போ எல்லையும் ஆர். ஓகே, இப்போ எல் வந்து எல்லுங்கிறது அந்த ஸ்கொயர் பண்ணது எலமெண்ட் எல் வந்து கிரேட்டராக இருக்குது ஆரை விட. இது ஒரு இஃப் கண்டிஷன். ஓகே, எனக்கு எப்போ எல் வந்து ஆரை விட கிரேட்டராக இருக்கோ அப்போது ரிசல்ட்டுங்கிறது வந்து அரேவா எனக்கு எல்லாம் கொண்டு வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுவோம், அந்த ரிசல்ட் அப்படிங்கிற அந்த அரேயில் ஸ்டோர் பண்ணும். எந்த இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணோம் அதுதான் முக்கியமான விஷயம். இது ஒரு இஃப் கண்டிஷன். ஓகேவா, நான் இனிஷியலாக இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது எதுக்கு நான் டிக்ளேர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த அரேவோட சைஸை நான் என்னன்னு வச்சுக்கிறேன். n-1 நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இப்போ இங்கே இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த அரேயில் வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. 5 எலமெண்ட்ஸ்னால் இப்போ 5 - 1 4 ஆகும். 4னா இப்போ 0 to 4னா 5 எலமெண்ட்ஸ். ஓகேவா, அதான் இண்டெக்ஸு. அப்போ தான் நம்ம 0th பொசிஷன்லையுமே ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். அதுக்காக தான் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு n-1 நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிசல்ட் அப்படிங்கிற அரேவோட இண்டெக்ஸ். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லுங்கிறது எப்போ கிரேட்டராக இருக்கோ ஆரை விட அப்போ தான் இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். இன்னும் நம்ம இந்த இஃப் கண்டிஷன் முடிக்கவே இல்லை. இதை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுறப்போ இது எங்கே ஸ்டோர் ஆகும்னு சொல்லுங்கள், லாஸ்ட்டில் தான் ஸ்டோர் ஆகும். ஏன்னா n-1 போட்டிருக்கேன். அப்போ லாஸ்ட்டுக்கு முன்னாடி பண்ணால் லாஸ்ட்டில் பண்ணால் ஃபோர்த் இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஓகேண்ணா, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 16 100 இருக்குது நமக்கு. கண்டிப்பாக
எல் பெருசு கிடையாது, ஆர் தான் பெருசு. அப்போ என்ன பண்ணியிருப்போம், எல்ஸ்னு ஒரு இதை போட்டுருங்க. வைஸ் பெருசா எல் பெருசாக இருந்து ஆர் சின்னதாக இருக்குது, இப்போ ஆர் பெருசாக இருந்து எல் சின்னதாக இருக்கும். அப்பயும் அதே மாதிரி இந்த இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அதை நான் எழுதுறதுக்கு இதாக இருக்குது, நான் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதில் இங்கே எல்லுக்கு பதிலாக நமக்கு ஆர் இருக்கும். ஓகேவா, இங்கே எல் இங்கே ஸ்டோர் ஆகும், இங்கே ஆர், ஏன்னா ஆர் பெருசாக இருக்கிறப்ப ஆரில் ஸ்டோர் ஆகும். நம்ம என்ன இது முடிக்கவே இல்லை கம்ப்ளீட்டாக, ஏன்னா நீங்கள் இந்த இண்டெக்ஸை வந்து இதில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருந்தால் என்ன ஆகணும், எல் வந்து லெஃப்ட் சைடில் பயன்படும், அது இனிஷியலாக இருக்குது. அப்படின்னா எல் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ எல் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடணும், அப்போ தான் அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி ஆர் மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா தான் அரேவோட லாஸ்ட்லேருந்து நமக்கு பேக் சைடில் வந்துட்டுருக்கும். எல் இனிஷியலாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆர் லாஸ்ட்டில் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு வந்து வேல்யூஸ் அடுத்தடுத்து பார்க்கும், ஸ்கொயர் ஆகும். அப்புறம் நம்ம சார்ட்டட் ஆர்டரில் நம்ம ரிசல்ட் அப்படிங்கிற அந்த அரேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ எல் போட்டாச்சு. இப்போ கண்டிப்பாக இந்த இஃபெல்ஸில் ரெண்டில் ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து ஒர்க் ஆனதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்டு எனக்கு ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், இண்டெக்ஸை நான் மைனஸ் பண்ணணும். ஏன்னா இண்டெக்ஸ் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்துட்டு இதுவும் டெலிட்டேஷன் இருக்குது. ஒவ்வொரு டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இண்டெக்ஸ் வந்துட்டு குறையணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து 4 இருக்குது, 4 வரைக்கும் 5 - 1 4 அப்படின்னா ஒரு எலமெண்ட் இது எப்படி இருந்தாலும் இந்த இஃப் இல்லைனா எல்ஸில் கொண்டு போய் ஸ்டோராக இருக்கும் ரிசல்ட் இண்டெக்ஸில். அப்போ 3 எலமெண்ட்ஸ், அடுத்து 2 1 அப்படின்னு எல்லா எலமெண்ட்ஸுமே ரிசல்ட் எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அதுக்காக தான் இண்டெக்ஸ் மைனஸ் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எந்த லூப் ரன் ஆகும்னா, எல்லை விட ஆர் பெருசு தான். அப்படின்னா 100 எங்கே ஸ்டோர் ஆகும், இங்கே ஸ்டோர் ஆகும். 100 இங்கே ஸ்டோர் ஆகும். எந்த லூப் ரன் ஆச்சு, எந்த கண்டிஷன் வந்து ரன் ஆச்சுன்னா இப்போ இது எல்ஸு தான் வந்து ரன் ஆயிருக்கு. ஓகே, ஆர் தான் பெருசு. அப்படின்னா ஆர் மைனஸ். அப்போ ஆர் வந்து அடுத்து இங்கே பாயிண்ட் பண்ணும். ஓகேவா, ஆர் இங்கே இருக்குது. இப்போது ஆறு நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, ஆர் இப்போ எங்கே பாயிண்ட் பண்ணுறதுன்னா 3 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் மறுபடியும் அடுத்த ஐட்ரேஷன் ட்ராவல்ஸ் பண்ணி வருது. ஆர் வந்து 3 as usual. ஆர் 3 இருக்கிறப்ப என்ன ஆகும், இங்கே அதே எல் வந்து இதே தான் பாயிண்ட் பண்ணுறது. இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அதே மாதிரி எல் வந்துச்சுனாலும் எல் இன்ட்டு எல் அதே இதெல்லாம் இருக்குது. 4 × 4 16 தான் வரும். இங்கே 3 × 3 பண்ணுறப்போ நமக்கு என்ன வரும், 3 × 3 9 வரும். ஓகேவா, இப்போ போய் பார்க்கும். இப்போ எல்லும் ஆரும் எது பெருசு, எனக்கு எல் தான் பெருசு, 16 தான் பெருசு. அப்போ எல் பெருசுன்னா ரிசல்ட் இண்டெக்ஸ் நம்ம ஆல்ரெடி 100ன்னு ஸ்டோர் பண்ணிட்டோமா, அப்போ இண்டெக்ஸ் 1 குறைஞ்சிருக்கும். அடுத்து இப்போ 4th இண்டெக்ஸ்லேருந்து எங்கே குறைஞ்சிருக்கும், 3க்கு போயிருக்கும் அந்த இடத்த. ஓகேவா, 3rd இண்டெக்ஸ் வந்துருக்கும். அப்போ 3rd இண்டெக்ஸில் இங்கே என்ன ஸ்டோர் ஆகும், 16 ஸ்டோர் ஆகும். ஏன்னா எல் தான் பெருசு ஆரை விடப்போ, அதனால் இங்கே 16 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு என்ன, இப்போ இந்த கண்டிஷன் தான் ரன் ஆச்சு. அதனால் எனக்கு இப்போ இது எல் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஓகேவா, இப்போ எல்லாம் எங்கே இருக்கும், -1க்கு போயிடும். ஓகேவா, -1 பாயிண்ட் பண்ணுறது. அதே மாதிரி எல் -1 1 தான். அப்போது நமக்கு என்ன வரும், இங்கே 1 இருக்கும். 1 பெருசா 9 பெருசா, 9 தான் பெருசு. அப்போ என்ன ஆகும், எல்ஸ் கண்டிஷனில் இந்த ஆர் 9ங்கிறது இங்கே ஸ்டோர் ஆகும். அடுத்து அதே மாதிரி இண்டெக்ஸு நமக்கு மைனஸ் ஆகிருக்கும். ஓகேவா, அடுத்து இண்டெக்ஸ் மைனஸ் போட்டிருக்கோம். இங்கே 9 ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போ அந்த இடத்துல 9 ஸ்டோர் ஆகிடுச்சா. அப்போ அடுத்து என்ன ஆகும், ஆர் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆர் எங்கே வந்துடும், ஆர் எதாவது பாயிண்ட் பண்ணோம், 0 பாயிண்ட் பண்ணிருக்கோம். கரெக்டாக
அப்போது ஆரை நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம், அதுதான் 0. ஓகே, இப்போ 0 × 0 0 தான் நமக்கு வரும். இங்கே நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இங்கே நமக்கு 0 ஆகிடும். ஓகேவா, 6. இப்போ 0 பெருசா 1 பெருசா? 1 தான் பெருசு. அப்போ L அடுத்து இங்கே 1 வந்துடும். 1 ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 1 பெருசா, இங்கே 1 வந்துடுச்சு. ஓகே, இது ரன் ஆகிடுச்சு. மறுபடியும் ஹைட்ரேட் ஆகி மறுபடியும் மேலே வரும். இண்டெக்ஸ் இன்னும் குறையும், இண்டெக்ஸ் மறுபடியும் குறையும். 0th இண்டெக்ஸு அடுத்து நம்ம இங்கே வரல. அடுத்து இப்போ எது நமக்கு ரன் ஆச்சு, 0 6 தான் ரன் ஆச்சு. அப்போ 6 மைனஸ் ஆகிடுச்சா? இப்போ L தான் நடந்துச்சா? அப்போ L ++ ஆகிருக்கும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ L வந்து நம்ம 1 தான் பெருசா, அப்போ இந்த இஃப் கண்டிஷன் ரன் ஆகிருக்குமா? கடைசி தானே ரன் ஆச்சு. ரன் ஆகி நமக்கு 1 உள்ளே வந்துருச்சு, L ++ ஆயிடுச்சு. அப்போ L வந்து எங்கே பாயிண்ட் பண்ணிருக்குமா, Lலும் Rம் ஒரே இடத்துல தான் இப்போ பாயிண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா, Lலும் Rம் ஒரே இடத்த பாயிண்ட் பண்ணிருக்கு. இப்போ ஓகே, இதெல்லாம் எடுத்துடுறேன். எல்லாம் ஒரே இடத்த பாயிண்ட் பண்ணிருக்கு. இப்போ மறுபடியும் லூப் வர்றப்போ 0 × 0 0 தான். இப்போ L வந்து R² பண்ணாலும் 0 தான், ஆரோட வேல்யூவும் 0 தான். முன்னே R வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறப்ப 0, இப்போயும் 0 தான். L வேல்யூ இப்போயும் ஸ்கொயர் பண்ணுறப்ப 0. இப்போ 0 0 ரெண்டுக்கும் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடியே 0 இருக்கா? இப்போ இது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது செக் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து இஃப் கண்டிஷன் வராது, ஏன்னா 0 > 0 வராது. அப்போ எல் கண்டிஷன் எப்படியும் ரன் ஆகிடும். இப்போ ரைட் சைடில் இருக்கிறது, ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் எல்லாம் ஒன்று தான், R 0 தான். அப்போ 0 இங்கே வந்துடும். R மைனஸ் இதுக்கப்புறம் அவ்வளோதான், அரே முடிஞ்சுது. இண்டெக்ஸ் மைனஸ் ஆயிரும். அப்புறமா நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸுமே ஸ்கொயரும் பண்ணியாச்சு. அட் த சேம் டைம் சார்ட்டட் ஆர்டர்லேயும் இருக்குது. எஸ், இப்போது இந்த லாஜிக்கை நம்ம எப்படி கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதே மாதிரி நான் 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணுறதுனால லெஃப்ட் ரைட்டுன்னு 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி இண்டெக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் என்னென்னா num.length. ஓகேவா, -1ன்னு போடுறேன். அப்போ தான் 5 எலமெண்ட்னா 4 எலமெண்ட், அப்போ தான் 0th எலமெண்ட்டையும் நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு -1 போடுறது. ஓகே, இது லெஃப்ட்டு, இது ரைட். லெஃப்ட்டு 0ன்னு போட்டுக்கிறேன், ரைட்டு அரே லென்த் -1. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது லெஃப்ட்டு <= ரைட்டுன்னு போடுறேன். இதோட <= இருக்கிற வரைக்கும், அதாவது லெஃப்ட் சைடு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும், ரைட் சைடு குறைஞ்சிட்டே வரணும். அது வரைக்கும் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போது நான் லெஃப்ட் ஸ்கொயர்னு LSன்னு வச்சுக்கிறேன், அது லெஃப்ட் ஸ்கொயர். ஓகேவா, அதே மாதிரி RSன்னு வச்சுக்கிறேன், அதுதான் ரைட் ஸ்கொயர். லெஃப்ட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, nums(L)ன்னு போட்டிங்கன்னா, nums(L) என்ன, ஃபஸ்ட் எலமெண்ட்டு நம்பர், Lங்கிறது இண்டெக்ஸ், இந்த 0. ஓகேவா, ஸ்டார் அதே nums(L) அந்த எலமெண்ட்டோடையே நான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, nums(L) ஸ்டார் nums(L). அடுத்து அதே nums(R) ஸ்டார் nums(R) அப்படின்னா ரைட் சைடு எலமெண்ட், அதே எலமெண்ட் அதோடய மல்டிப்ளை ஆனால் ஸ்கொயர் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போது இப்போ ஸ்கொயர் பண்ண எலமெண்ட்டை தான் LS ஒரு வேலை பெருசாக இருந்துச்சு RSஐ விட அப்படின்னா எனக்கு லெஃப்டில் இன்க்ரிமெண்ட் ஆகணும் இந்த இடத்துல, அது போட்டாச்சு. அதுக்கு மேலே என்ன வரணும்னா நம்ம ரிசல்ட்டுன்னு ஒரு அரேவே டிக்ளேர் பண்ணாமல், பார்த்தீங்களா இந்த இடத்துல இண்டெக்ஸ் வரும். ஏன்னா ரிசல்ட் அப்படிங்கிற இண்டெக்ஸ் எப்படி இருக்கணும், 0லிருந்து அந்த எலமெண்ட் வரைக்கும், அதனால் இண்டெக்ஸ் அங்கேயே டிக்ளேர் பண்ணியாச்சு. நம்ம அரே மட்டும் டிக்ளேர் பண்ணோம், அரே டிக்ளேர் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. நியூ இன்டிஜர், அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா nums.length
இருக்கா? ஓகே. ஓ ஏன்னு வச்சுருக்கேண்ணா சொல்லணும். ஏன்னா நம்ம இங்கே எல்லாமே அதை தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு எல்ஸ் கிடைச்சுன்னா வைஸ் வருஷா அப்படியே அங்கே இருக்கிறத அப்படியே நம்ம வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் இன்டிஜர் லெஃப்ட்டுக்கு பதிலாக இங்கே நம்ம ரைட்டுன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். லெஃப்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் அப்போ ரைட்லேருந்து வந்தால் ரைட் மைனஸ் மைனஸ், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் மைனஸ் ஆகும், ஏன்னா ஒரு எலமெண்ட் ஃபில் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம அங்கே என்ன லாஜிக் பயன்படுத்தணுமோ என்னென்ன யூஸ் பண்ணணுமோ அதை அப்படியே இங்கே கோடிங்காக போட்டிருக்கேன் 2 பாயிண்டர் அப்ரோச்சில். இது பிக் ஆஃப் எந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன தப்பு? நமக்கு ஸ்கொயர் ஆகலையா? 21304 இருங்க, ஏதோ பண்ணுறோம். என்னது? ஓகே, ஸ்கொயர் பண்ணதை எல்எஸில் ஸ்டோர் பண்ணுறேன். எல்எஸ் கிரேட்டராக இருந்துச்சு ஆர்எஸை விட அப்படின்னா. ஓ இங்கே எல் இண்டெக்ஸை போட்டேன்னா எல்எஸ். ஓகே சாரி கைஸ், ஆர்எஸ் லெஃப்ட் ஸ்கொயர் ரைட் ஸ்கொயர், நான் இண்டெக்ஸை போட்டேன் அதனால் தான் நேரம் ஆயிடுச்சு. ஓகே, இதை மாதிரி ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ கண்டிப்பாக ஓகே எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ப்ரைவேட் டெஸ்ட் கேஸையும் ரன் பண்ணி பார்த்துருவோம். பப்ளிக் டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு 100% ரன் ஆயிடுச்சு ரன் டைம். ஓகே, இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்வியூஸில் கேட்டாலும் இந்த மாதிரி லாஜிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கோடிங்கில் கேட்டாலும் ஈஸியாக தான் இருக்கும், போட்டுடலாம். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடலாம். பை.